வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபிலிருந்து. நேற்று பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கூட்ட நெரிசலில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு மேலே கூட்ட நெரிசலில் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன பிற்பாடு அந்த கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போன ஒவ்வொருவருக்கும் ஒரு நபருக்கு 10 லட்ச ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அரசாங்கத்தின் மூலியமாக. அங்கே காயம்பட்டவங்களுக்கு சிகிச்சைக்கு ஆஸ்பத்திரி என்ன செலவோ எல்லாமே நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மாதிரி நாங்கள் ஒரு 3 லட்சம் தர்றோம், 5 லட்சம் தர்றோம் அப்படின்னு இல்லாமல் உண்மையிலேயே சித்தராமையாவை உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா காசு ஒரு பொருட்டே இல்லைங்க. அந்த மாதிரி கொடுக்கணும்ல. ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா அந்த ஏழை அந்த மக்கள் ஏதாச்சும் ஒரு பயன்பாட்டுக்கு வரும், ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில் ஒரு இது வரும். ஆனால் இறப்பு தாங்க முடியாது தான். ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கன்னா அந்த நிகழ்ச்சியை முன்னேற்பாடுகள் அதிகமாக பண்ணியிருக்கணும். முன்னேற்பாடுகள் பண்ணாமல் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 11 உயிர் போயிடுச்சுங்க கர்நாடகாவில். கர்நாடகாவில் உயிர் போனான்னா, தமிழ்நாட்டில் உயிர் போனான்னா, கேரளாவில் உயிர் போனாங்க. எல்லாமே உயிர் தானேங்க. எல்லாமே நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஒரு இந்தியன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு முதலமைச்சர் இந்த நிகழ்வுக்காக வருத்தப்பட்டு பேசி ஒரு 10 லட்ச ரூபா அறிவிக்காரு. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் கல்குவாரியில் இறந்து போயிட்டாங்கன்னா ஏன்னா 4 லட்சம் கொடுக்குறேன், 5 லட்சம் குடிக்கிறேன் அப்படின்றாரு. இதெல்லாம் என்ன ஒரு நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். கர்நாடக முதலமைச்சரை பார்த்து கொஞ்சமாக பழைய தெரிஞ்சுக்குங்கய்யா, கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்கய்யா. ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, பெங்களூரில் நடந்த இந்த கூட்ட நெரிசலில் இறந்ததுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களும் வருத்தம் தெரிவிக்கிறாரு. சித்தராமையா 10 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. பெங்களூரு கர்நாடக துணை முதலமைச்சர் அவரும் ரொம்ப வருத்தப்படணும்னு சொல்கிறாரு. எல்லா பேருமே வருத்தம் தெரிவிக்கிறாங்க. எனக்குமே பெரிய வருத்தம் தான். என்ன ஒரு விஷயம்னா, உயிர் எல்லா பேரும் உயிர் தாங்க. அது கர்நாடகாக்காரங்க இருக்காங்க, கேரளாக்காரங்க இருக்காங்க, தமிழ்நாடாக இருக்காங்க, எல்லா நாட்டு எல்லா மாநிலத்தில் இருக்கிற மக்கள் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோம். இது ரொம்ப வருத்தப்படுற விஷயந்தான். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துங்களுக்கு 10 லட்ச ரூபா அறிவிக்கிறார் பார்த்தீங்களா, உண்மையில் அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படி அறிவிப்பாரான்னு பார்த்தா அறிவிக்க மாட்டார். இவர் என்ன செய்வார்னா, தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு தன்னுடைய ஓட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக, நம்ம கட்சியை இன்னும் ஆள்களை சேர்க்கணும், உறுப்பினர்கள் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்றதுக்காக காசுகளை கொடுக்கணும்னு சொல்லுவார். ஆனால் சித்தராமையா அவர்கள் உண்மையிலேயே அவருக்கு பெரிய மனசு தான். எல்லோரும் சமந்தாங்க, எல்லாருக்கும் 10 லட்சம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, கொஞ்சம் இங்கே பாருங்கய்யா. அதை பார்த்து நீங்களும் அந்த மாதிரி உதவி பண்ணுங்கய்யா.